ஆகஸ்ட் 22 வாஸ்து நாள். நில வாசல்ல இந்த தண்ணியை தெளிச்சா தீராத கடன் பிரச்சனை தீரும், 16 செல்வமும் தேடி வரும். அது என்ன தண்ணி, அதை எப்படி செய்யணும், எந்த நேரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மனையடி சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, வாஸ்து புருஷன் உறக்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள், விழித்திருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த மனையடி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உறக்கத்தில் இருக்கும் மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி மாதங்கள். இதில் தான் இந்த வாஸ்து பகவான் தூங்கிக்கிட்டு இருப்பார். அவர் விழித்து கொண்டிருக்கும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய 8 மாதங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் தான் விழித்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த விழித்திருக்கக்கூடிய நாளில் நம்ம வாஸ்து நாள்னு சொல்கிறோம். இந்த வாஸ்து நாளில், வாஸ்து நேரத்தில் நம்ம இல்லத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வாஸ்து பகவானை நினச்சி தூப தீப ஆராதனைகள்லாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா சகல நன்மைகளையும் அவர் தந்தருள்வார். இது மாதிரி வாஸ்து பகவானை அந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு தம்பதிகளுக்கிடையே இருந்தது அப்படின்னா இந்த நாளில் நம்ம வணங்கணும் அவரை நினச்சி அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தி தருவார். கடன் தொல்லையில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி உடையவர் இந்த வாஸ்து பகவான். இந்த வாஸ்து பகவானோட தலைபாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானிய பகுதி, அங்கே தான் தலையை வைத்திருப்பார். தென்மேற்கு பகுதியில் அவரோட 2 பாதங்களும் இருக்கும். சிவபெருமான் வாஸ்து புருஷன்கிட்ட பூமியில் இறந்து கிடக்கக்கூடிய அசுரர்களோட உடல்களை அப்புறப்படுத்து அப்படின்னு கட்டளையிட்டார். வாஸ்து பகவான் சிவபெருமானோட கட்டளையை ஏற்று அவ்வாறே அவர் சொன்ன பணியை செஞ்சு முடிக்கிறாரு. அடுத்து வாஸ்து பகவான்கிட்ட பூமியில் படுத்துறங்கி வருடத்தில் 8 நாட்கள் மட்டும் விழித்தெழுந்து என்னை நினச்சி பூஜை செய், அந்த நாளில் உன்னையை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளையும் தந்தருள் அப்படின்னு அவர் வரம் தர்றாரு. வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இல்லங்களாக இருந்தாலும் சரி, புதுமனை, இது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். வதம் செய்த அரக்கர்களோட உடல்களை அகற்றி பூமியை சுத்தப்படுத்தியது போன்றே அவர் வாஸ்து பகவான் சுத்தப்படுத்துகிறாரு. அது மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கேடுகள், தீய சக்திகள், துர்தேவதைகள் இதெல்லாம் அங்கேருந்து அகற்றி ஐஸ்வர்ய கடாட்சம் அந்த வீட்டில் கிடைக்கிறதுக்கு அருள் புரிவார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி 5 இயற்கை பூதங்கள் இருக்கு இல்லையா, இதை மகாபூதங்கள்னு சொல்வோம். ஒவ்வொரு பூதமும் ஒரு தனித்தனி குணம் பெற்றிருக்கும். இது ஒன்று சேரும்போது வித்தியாசமான முறையில் செயல்படும். இந்த பஞ்சபூதங்களும் ஒரு வீட்டில் நல்லது செய்யணும் அப்படின்னா, நல்ல அதிர்வுகள் அந்த வீட்டில் சூழ்ந்திருக்கணும் அப்படின்னா இந்த வாஸ்து பகவானை நம்ம மறக்காமல் கும்பிடணும். ஒரு வீட்டோட நிலவாசல், ஜன்னல், சமையலறை, பூஜை அறை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வாஸ்து பகவான் நமக்கு அருள் புரிவார். அதே போல் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து நாளில் வாஸ்து புருஷனை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் சகல விதமான நன்மைகளையும் தருவார். இந்த வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய காலங்களில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வாஸ்து பகவானை அன்றைய தினம் வணங்கணும். அப்போ தான் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். நம்ம வீட்டில் திருஷ்டி சுற்றணும், பூசணிக்காய் சுற்றுறதா இருந்தாலும் சரி, அந்த நாளில் சுற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன். அது மட்டும் இல்லை, நம்ம சாம்பிராணியில் வெண்கடுகு, நாய்க்கடுகு, வெண்குங்கிலியம் இது மாதிரி போட்டு வீட்டில் திருஷ்டி சுற்றுவதற்காக நம்ம அந்த பொருட்களை சாம்பிராணியில் போடுறோன்னா அந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றி வாஸ்து பகவானை ஆராதனை செய்வதோடு நவதானியங்களை வச்சு அவரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கட்டிட பணிகள் இருக்கு இல்லையா, அதை இந்த வாஸ்து நாளில் தொடங்குவது நல்லது.
வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய நாளில் நம்ம பூமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா எந்தவித தடையும் இல்லாமல் அந்த கட்டடம் நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படும். இந்த வாஸ்து பகவான் வந்து 1.5 மணி நேரம் தான் கண் விழித்திருப்பார். வருடத்துக்கு 8 நாட்கள் தான் கண் விழிப்பார். அதுலேயும் 1.5 மணி நேரம் தான் கண் விழிப்பார். அதுதான் வாஸ்து நேரம். அந்த வாஸ்து நேரத்தை நம்ம பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது. மத்ய புராணத்தில் வந்து பூமி பூஜையின் போது வாஸ்து ஹோமம் மற்றும் பூஜை செஞ்சோம் அப்படின்னா கட்டுமான பணி தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். அந்த கட்டுன வீடு சின்னதோ பெருசோ அந்த வீட்டில் வந்து வாஸ்து பகவானை நீங்கள் வாஸ்து நாளில் வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் அப்படிங்கிறதே இருக்காது. சிலர் வந்து வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி, எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசு தங்கலையே, கடன் அதிகரிக்குதே, உடல்நல பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீட்டில் துஷ்ட சக்திகள், எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்கி வீட்டில் வந்து சுபிட்சம் பெறணும் அப்படின்னா இந்த வருடத்தில் 8 நாள் தானே இந்த வாஸ்து பகவான் விழித்திருக்கிறாருன்னு சொன்னேன். இந்த 8 நாட்கள் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த வாஸ்து நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. ஆவணி 6 அன்றைய தினம் அமாவாசையாகவும் இருக்குது. வாஸ்து நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:23 ஆரம்பித்து 7:59 வரையும் இந்த வாஸ்து நேரம் இருக்குது. ராவுகாலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4. இந்த வாஸ்து நேரம் அதாவது 7:23 இருந்து 7:59 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடியாதவங்க ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு செம்பு எடுத்துக்குங்க. அந்த சொம்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சாதாரண தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, துளி பச்சைக்கற்பூரம் இதை போட்டுடுங்க. ஊற்றி அந்த தண்ணியை வந்து வடகிழக்கு மூலையில், ஈசானிய மூலை, நான் ஏற்கனவே சொன்னேன் வாஸ்து பகவானோட தலை பாகமானது இந்த ஈசானிய மூலையில் இருக்கும். பாதங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வாஸ்து பகவானோட முகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் நம்ம இந்த செம்பை அந்த வாஸ்து நேரத்தில் நீங்கள் வைக்கணும். இந்த பச்சைக்கற்பூரம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது, மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பச்சைக்கற்பூரம், மஞ்சள், கல்லுப்பு, இந்த கல்லுப்பு வந்து வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடிய சக்தி உடையது. இப்போ இந்த பொருட்களை நம்ம அதை கலந்து அந்த வாஸ்து நேரத்தில் அந்த இடத்துல வச்சுட்டு நான் சொன்ன வாஸ்து பகவானோட மந்திரம் ஒரே ஒரு வரி, ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிறத சொல்லி 12 முறை சொல்லிட்டு அது மேலே உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு ஒரு தேங்காயை வச்சிருங்க. இந்த தேங்காயை வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் இந்த தண்ணியை வந்து இரவு வந்து படுக்க போகும் முன் வீடு முழுவதும் அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்ருங்க. அந்த தேங்காயை வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அது நிறைவேறணும்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் நீங்கள் பிள்ளையாரை வணங்கிட்டு உங்கள் தலையை சுற்றி அதை செதறுகாயாக உடைச்சிடலாம். இல்லை தேங்காய் வைக்காமல் வெறும் தண்ணி, மஞ்சள், கல்லுப்பு, பச்சைக்கற்பூரம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு அதை வீடு முழுவதும் நீங்கள் தெளித்தாலும் தெளிக்கலாம். வருஷத்துக்கு 8 நாள் தான் இது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதனால் அன்றைய தினத்தை மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.